ராசி சக்கரத்தில் 7வதாக வரக்கூடிய ஒரு ராசி துலா ராசி. 7வது இடம் அப்படிங்கிறது மன வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு இடம். திருமணத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் ஒரு சுபிட்சை நிறைந்ததாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்பாடுபட்டாவது அந்த வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த துலா ராசி அப்படின்னே சொல்லலாம். சுய கௌரவத்துக்கு எந்த ஒரு இடர்பாடும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல கொஞ்சம் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த துலா ராசி அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துலையும் தனக்கு மதிப்பு மரியாதை இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, வெளி வட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உள்ள ஒரு நபராக இந்த துலா ராசி என்பர்கள் இருப்பாங்க. குடும்பம் அப்படின்னு வந்துடுச்சுன்னா பெரும்பாலும் அந்த குடும்ப பொறுப்புகளை பெரும்பாலும் இந்த துலா ராசி என்பர்கள் நிர்வகிக்க மாட்டாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய மனைவி இருக்காங்கன்னா மனைவிக்கிட்டேயோ அல்லது கணவர் இருக்காங்கன்னா அந்த கணவர்கிட்டயோ தான் கொடுக்கக்கூடியவங்களாம் அந்த துலா ராசி என்பர்கள் இருப்பாங்க. அந்த குடும்ப பொறுப்பில் அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். வெளியில் நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு அரவணைப்பு, நல்ல ஒரு தலைமை பொறுப்பு இதெல்லாம் நிர்வகிக்கக்கூடியவங்களாம் இந்த துளாராசி என்பர்கள் இருந்தாலும் கூட இந்த குடும்ப பொறுப்பு அப்படின்னு வந்துருச்சுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு வரக்கூடிய அந்த வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா இவங்களோட நல்ல ஒரு நிர்வாகத்திறன் படைத்தவங்களாக பெரும்பாலும் வாழ்க்கை துணை அமையும். நல்லா படித்தவங்களா, நல்ல அறிவாற்றல் நிறைந்தவங்களா, ரொம்ப அமைதியானவங்களா, நல்ல குணவான்களாக இருப்பாங்க இந்த துளாராசி என்பர்களுடைய மனைவி அப்படின்னு சொல்லலாம். மனைவி அப்படிங்கிறதோட வாழ்க்கை துணை உங்களுக்கு அருமையாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பக்கபலமாக இருப்பாங்க. வரவு எப்படி அதிகரிக்கணும், எப்படி செலவு செய்யணும் அப்படிங்கிறத திட்டமிட்டு சிக்கனமாக எப்படி குடும்பத்தை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அதனால் ஆடம்பர பொருள் வாங்குறது, ஆடம்பரமாக செலவு செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் உங்களுடைய மனைவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கனமானவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும், அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார், லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி தான் அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. எப்போவுமே எல்லார் இடத்துலையுமே ஒரு சரிசமமாக நடந்து கொள்ளக்கூடியவங்க. ஏன்னா உங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா தராசு, அதனால தான் எல்லாருக்கிட்டையும் ஒரே சமமாக இருக்கக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா இந்த நாட்கள், வருகின்ற நாட்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதிக விஷயங்களில் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு வரும். இந்த மாதம் கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கையை இந்த துளாராசி என்பர்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். மற்றவங்க கிட்ட பேசும்போது பகை பாராட்ட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கிட்டையுமே ஒரு நட்புணர்வோடு பழகிறது ரொம்பவும் நல்லது. நிறைய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பாங்க. நட்புக்கரை நீட்டுவாங்க. உங்களை யாரெல்லாம் பகையாக நினைச்சாங்களோ அவங்கள வந்து உங்ககிட்டயே நட்புக்கரை நீட்டுவாங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும். எதையுமே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவசர முடிவை தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சாமர்த்தியம் நல்லா தான் இருக்குது. தெளிவான சிந்தனையோடு தான் ஒவ்வொரு இடத்துலையும் முடிவு எடுப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு முடிவு எடுத்து அதில் இறங்குனீங்க அப்படின்னா ஒரு சில இடர்பாடுகளை கொஞ்சம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இல்லை ஒரு முக்கியமான முடிவு அவசரமாக எடுத்தே தான் ஆகணும் அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் யாருக்கும் வந்து வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு யாருக்கும் வந்து வாக்குறுதி கொடுக்க வேண்டாம்.
ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. திடீர்னு உடல் ரீதியா, ஆரோக்கிய ரீதியா சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. வண்டி, வாகனம், வீடு இதற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு துளாராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் இந்த காலகட்டத்தில் தலையிட வேண்டாம். அடுத்தவங்க கூட வாக்குவாதத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் கொஞ்சம் கடைபிடித்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு நடக்கும். ஆனால் வேகமாக நடக்கும். அது ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுடைய லாபத்தை குறைக்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு வேகம், விவேகம் 2ம் இருந்ததுனா தான் ஓரளவுக்கு லாபத்தை உங்களால் பார்க்க முடியும். அதனால் வேகமாக நடக்குது, சரி அது போக்கிலே விட்டுறலாம் அப்படின்னு விட்டிங்கன்னா ஒரு சில நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும்போது கரெக்டாக இருக்கா, கரெக்டான நபர் தானா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அந்த புதிய ஆர்டர்லாம் போடுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். பங்குதாரர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. குறிப்பாக கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த துளாராசி என்பர்கள் கூட்டாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள், கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது. பணி நிமித்தமாக வெளியில் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட இந்த காலகட்டத்தில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தடிமனான வார்த்தைகளை டக்கு டக்குன்னு பேசிடுவீங்க. அதனால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. பிள்ளைங்க விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க, அக்கறையாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே அப்பப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்றது ரொம்பவும் நல்லது. குடும்ப உறவுகள் மனதில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுவாங்க. அவங்ககிட்டையும் இன்முகமாக பேச வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே மனதில் நினைக்கிறத வெளிப்படையாக பேசக்கூடிய ஆளுங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் என்னடா பண்ணுறது, யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் இன்முகமாக பேசி அவங்கள கஷ்டப்படுத்தாமல் இந்த காலகட்டத்தில் பேசுவீங்க அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த வருகின்ற 30 நாட்களுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்குற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பழைய பாக்கியில் அந்த காலகட்டத்தில் வசூலாகும். புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். முக்கிய நபர்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். பெரிய பெரிய விஐபிகளோட அறிமுகம் கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். பண சம்பந்தமான விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். கொடுத்த வேலையை கண்ணும் கருத்துமாக திறமையோடு செய்து முடிப்பீங்க. அதனால் மேலதிகாரியோட அன்பு, ஆதரவு, பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி ஒரு விதமான பயம் இருந்தது இல்லையா, அது இந்த மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நண்பர்கள் உங்களுக்கு தேவையான உதவி செய்வாங்க. எந்த காரியத்தில் இறங்கினாலும் சின்ன சின்ன தடை தாமதம் ஏற்பட்டுச்சு இல்லையா, அதெல்லாம் இனி மாறும். எடுக்கிற காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். மனதுக்கு பிடித்த நல்ல நல்ல விஷயங்கள் வருகின்ற நாட்களில் நடக்கும். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருப்பீங்க, ஒரு சம்பள உயர்வே கிடைக்க மாட்டேங்குது, ஒரு பதவி உயர்வே கிடைக்க மாட்டேங்குது, இதே கம்பெனியில் நம்ம தொடர்ந்து வேலை செய்யலாமா, இல்லை வேறு ஏதாவது கம்பெனிக்கு போகலாமா அப்படிங்கிற மனநிலையில் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்ல. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நிறைவேறும். ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலையும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். பாடங்களே மாணவர்கள் படிக்கும்போது கூட கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். கவனக்குறைவாக செயல்பட்டிங்கன்னா கொஞ்சம் மதிப்பெண் குறையிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். துலா ராசியில் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கடன் பிரச்சனை எல்லாமே வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். இந்த 2026 பிறந்ததுக்கு அப்புறமே நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். எதையுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுவீங்க. அதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. பணம் வரது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியாக சின்ன சின்ன செலவுகள் வரும். அதனால் கையில் இருக்கிற பணம் கொஞ்சம் கரையிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது. மற்றவங்களுக்கு உதவ போய் நீங்கள் வீண் பழி சொல்லுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். கவனமாக இருக்கிறது நல்லது. துலா ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே நல்ல ஒரு சிறப்பான நாட்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி அவங்க உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவீங்க. மனம் விட்டு பேசுகிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த காலகட்டம் இல்லை, எப்பவுமே இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். பிள்ளைகளுடைய அன்பு ஆதரவெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக தீர்க்க முடியாத இருந்த ஒரு பிரச்சனையை இந்த காலகட்டத்தில் நொடி பொழுதில் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி வெளிநபர்களுடைய பிரச்சனையில் அதிகம் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்களுடைய தசாபுத்தி அனுகூலமாக இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கவனமாக செயல்படுறது நல்லது. விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய பரம்பரை சொத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும். பெண்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையான ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக தீர்க்க முடியாத இந்த பிரச்சனையை இந்த காலகட்டத்தில் தீர்ப்பீங்க. தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் வருமானத்தில் எந்த ஒரு குறைவும் இருக்காது. பழைய பாக்கியில் அந்த காலகட்டத்தில் வசூலாகும். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய துளாராசி என்பர்கள் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.